ரோஸ் பிரேசர்களுக்கு அன்பு வணக்கம். இது அதாவது இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா சோசியல் மீடியால நம்ம டிவிகேஸ்லாம் இருக்காருங்க பாத்தீங்களா, அந்த டிவிகே தோழர்களோ தொண்டர்களோ இல்ல ரசிகர்களோ தெரியல எனக்கு. ஸோ அவங்களாம் என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோஸ்ட் பிரதர்ஸ் காணவில்லை, ரோஸ்ட் பிரதர்ஸும் காணவில்லை, அப்புறம் வந்து டிவிகேக்கு வந்து எதிர்த்து பேசுற எந்த யூடியூபர்களும் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. இந்த போட்டோவை நீங்க முதல்ல பாத்துங்க. எதுக்கு வந்து ரோஸ்ட் பிரதர்ஸை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துலேருந்து ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதாவது வாதங்கள்லாம் போயிருக்குல்ல. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறானுங்க, உச்சநீதிமன்றம் வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டை செருப்பால அடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. இதை விட ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னு தெரியுமாங்க, ஒருத்தர் போட்டிருக்கான், சென்னையில் உச்ச நீதிமன்றம் திமுக கவர்மெண்ட் செருப்பால் அடிச்சதான். நீங்க செருப்பால் அடிச்சது விட்டுருங்க, என்ன போட்டிருக்கான், சென்னையில் உச்ச நீதிமன்றம். எங்க சென்னையில் உச்ச நீதிமன்றம் என்ன இருக்கா எனக்கு தெரியல. இவங்களுக்கு தான் தெரியுது போல. இவங்களுக்குலாம் கோர்ட்டுன்னு என்னன்னு தெரியாது, கேஸ்னா என்னன்னு தெரியாது, இல்லை என்ன வழக்கு போகுதுன்னு என்னன்னு தெரியாது, இல்லை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களான்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. ஆனா இஷ்டத்துக்கு இவனுங்க போடுற ஒரு சீன் இருக்குது. எப்பா இதுல வேற இவங்களோட வாடகை வாயின்களா இருக்கானுங்க பாத்தீங்களா, அந்த தாவேக்காவோட வாடகை வாயின்கள், அவனுங்கெல்லாம் பேசுற பேச்சு பாத்தீங்களா, உச்ச நீதிமன்றம் வச்சு செஞ்சுச்சா, நியாயம் வெளியே வந்துச்சா, டேய் தீர்ப்பே வரலையடா, தீர்ப்பே திங்கக்கிழமை தான் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்கடா. இரண்டு தரப்பும் வாதங்கள் வச்சிருக்காங்கடா. தாவேக்கா சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வாதங்கள் வச்சிருக்காங்க, டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வாதங்கள் வச்சிருக்காங்களே. அப்புறம் என்ன, எதுக்கு இதெல்லாம் ஃபயர் என்ன, இப்ப என்ன ஆயிடுச்சு, இல்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கறேன். இப்ப என்ன உடனடியா வந்து எல்லாமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, இப்ப உடனடியா சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்களா? சரிப்பா, நான் ஒன்னே ஒன்று கேட்குறீங்களா, ஃபயர் விட்டீங்களா, நான் கேட்கிற கேள்வி மட்டும் போய் சொல்லுங்க. சிபிஐக்கு கேஸு மாத்தியாச்சா? இல்ல, கரெக்டா? அப்புறம் உயர் நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியை வந்து தடை பண்ணிட்டாங்களா? இல்ல. உயர் நீதி மற்றும் அமைத்த அஸ்ரா கார்க் அவங்க தலைமையிலான வந்து விசாரணை வந்து நிறுத்த சொல்லிட்டாங்களா? இல்ல வந்து விஜயை வந்து எப்போ வேணா வந்து கைது செய்யறதுக்கு வந்து தடை விதிச்சிட்டாங்களா? இல்ல வந்து விஜயை பற்றி உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்னாரு பாத்தீங்களா, இவருக்கு தலைமை மாண்பே கிடையாது அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது வந்து அந்த பதிவு வந்து நீக்க சொல்லிட்டாங்களா? இல்லல்ல. அப்புறம் ஏன் குதிக்கிறீங்க, ஒண்ணுமே புரியலையே, எதுக்கு குதிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்புறம் அந்த அஸ்ரா கார்க்கு விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்களா? இல்ல அவங்க தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்து கத்தின்னு இருக்கீங்க? அப்புறம் வந்து இந்த புஷி ஆனந்துக்கு வந்து பெயில் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்களா? இல்ல பெயில் கிடைச்சிச்சா? இல்லல்ல. அப்புறம் நீங்க வச்ச ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாமே எதுவுமே பண்ணவே இல்லையா? அதாவது நேத்துக்கும் இன்னைக்கும் வந்து என்ன வித்தியாசம், ஒண்ணுமே இல்ல, புரியுதுங்களா? எதுவுமே கிடையாது. இப்ப எதுவுமே வந்து கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த தடையும் வந்து விதிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்புறம் என்ன டேஷுக்கு ஃபயர் விட்டுறீங்க? ஆக்சுவலா வந்து உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, நீங்க எப்படி வந்து இதை வந்து நீங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் தர போறாங்க. அரசு தரப்புல வந்து நீங்க பிராமண பத்திரிகை வந்து எழுத்துப்பூர்வமா வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அந்த கேஸ் வந்து ஒத்திக்க வச்சுக்கிறாங்க. அவங்களும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து தீர்ப்பு வரப்போது திங்கக்கிழமை. அவ்வளவு சீக்கிரம் ஏன்டா ஃபயர் விடுறீங்க? என்ன ஏதுன்னே தெரியாம நீங்க இஷ்டத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் ஃபயர் விடுறீங்களடா? டே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கடா, வழக்குனா என்ன, இது என்ன, ஒரு தரப்பு வந்து வாதம் மட்டும் தான் வச்சிருக்காங்க, இன்னொரு தரப்பு இப்பதான் வாதம் வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு பக்கத்தை விசாரிச்சு வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. இதானே? அதாவது உனக்கு கேள்வி கேட்ட உடனே வந்து பயங்கரமா ஃபயர் விடுறீங்களா எப்பா? டேய் அதாவது கேட்கிற 41 பேர் செத்துருக்காண்டா, 41 பேர் செத்துருக்காங்க. கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்கா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. உங்க தலைவர்களுக்கு இருக்கா, இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கா? எல்லாம் ஓடி ஒழிஞ்சுட்டு இருக்காங்கடா, ஓடி ஒழிஞ்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி யாருமே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துக்குது, எவனும் வரவே மாட்டான், இந்த மாதிரி வந்து இல்ல ஓடி ஒழிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா? இன்னுமே ஏன்டா விஜய் சொல்லி சுத்தின்னு இருக்கீங்க? கொஞ்சமா சிந்திங்கடா. விஜய் அப்படி என்ன பண்ணாரு, விஜய் ஏன் இப்படி காப்பாத்த நினைக்கிறீங்க? அதாவது எல்லா வீடியோ ஆதாரங்களும் உங்களுக்கு பார்த்தா தொடர்ந்து வந்து போட்டாச்சு, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டாச்சு. விஜய் பேசும்போதே கீழே வந்து மைக் வச்சு கீழே ஊறாங்க, நைஸா அவர் இந்த பக்கத்துல போறாரு, அந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்க. அப்புறம் செருப்பால் அடிச்ச வீடியோக்கும் அந்த வீடியோ செருப்பால் அடிச்சிருப்பாங்க, அதுக்கு என்ன சொன்னீங்க, அவங்க தான் வந்து செருப்பால் அடிச்சிட்டாங்க, அதுல பிரச்சனை சொன்னீங்கல்ல, அதுக்கும் வந்து ஆதாரம் போட்டு எதுக்காக செருப்பு தூக்கி அடிச்சான், அவனை வந்து
பாக்குறதுக்காக வந்து இங்க எல்லாம் மைக் வச்சு விடுறாங்க, இங்க பாக்குறாங்கன்னு சொல்றதுக்காக வந்து அவன் செருப்பு அடிச்சிருக்கான், வேற எந்த இதுவும் பண்ணாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பண்ணியிருக்கிறான். அதுக்கும் வந்து ஆதாரம் வெளியிட்டாச்சு. இன்னும் உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? கூட்ட நெரிசல் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு? இவர் லேட்டா வந்தால்தான் வந்துச்சு, அதுதான் மெயின். 12 மணிக்கு வர சொல்லிட்டு 2:30 மணிக்கு வர்றாரு நாமக்கலுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணிக்கு வரேன்னு சொல்லி விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வர்றாரு. அப்போ எத்தனை மணி நேரம் அங்கே காலில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இதுல வந்து உள்ள பூந்து எவனோ எது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு கலப்பி விட்டீங்க. அதுக்கு வந்து ப்ரூஃப் வெளியிட்டாச்சு. இன்னும் உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை? இன்னமும் விஜயை நம்புறீங்களா? விஜய் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் நம்புறீங்களா? ஏன்பா அவருக்கு பாதுகாப்பு முக்கியம், அவருக்கு எல்லாமே தேவைன்னு சொல்லிட்டு ஒரு சுயலாபத்துக்காக உங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காருயா. நீங்க வந்து ஃபயர் விட்டுன்னு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது அரசியல், இது தெரியுதா இல்லையா? எப்படி தமிழ்நாட்டை காப்பாத்துவாரு? இப்ப இவரை காப்பாத்துறதுக்காக சுத்தின்னு இருக்காரு. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ வரைக்கும் வீடியோ கால் மூலமா பேசிட்டு இருக்காங்க. வீடியோ கால் மூலமா யார் பேசுறாங்க? விஜய் பேசுறாரு. யார் எடுத்து போய் கொடுக்குறா? அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. இங்க இருக்கிற வந்து அந்த IRS ஆபீசர் போய் கொடுத்துட்டு இருக்காரு. அங்க போயிட்டு வீடியோ கால் மூலமா பேசி அதை சொல்றாங்க, அப்புறமா யாரும் வந்து விஜய் வந்து திட்டி விட்டுறாதீங்கம்மா, என்னது எதுவும் தப்பாலாம் பேசுறாதீங்கம்மா, அவரு தான் டொனேஷன் தர, இந்த மாதிரி எல்லாம் பேசி அந்த காசு விஷயத்தை பேசி அவங்கள வந்து இந்த மாதிரி பேச வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல தலைவர் இருந்தா அங்க அவங்க போன் நம்பர் வாங்கி, அதாவது உங்க ஆபீஸ் விஜய் போன் நம்பர் யூஸ் பண்ண சொல்ல, அதாவது பக்கத்துலயோ யாரையோ அவங்க நண்பர்களோ ஆபீஸ் போன் நம்பர் வாங்கி நீங்க வீடியோ கால் மூலியமா வந்து பேசிடலாமே. எதுக்கு ஒருத்தர் அங்க அமுச்சு விட்டு செட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? நான் கேக்குறேன். இது என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேவலமா இல்லையா? இது பண்றதுல நீங்க இதுக்கெல்லாம் வந்து ஃபயர் விட்டுக்குன்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா? பாவீங்களா? விஜய் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணா நான் கேட்டேன்னு வச்சுங்களேன், என்ன திட்டுவீங்க நீங்க? உங்களுக்கு விஜய் பண்ண இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் சொல்லலங்க, உங்க வாடகை வாய சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காப்புல. சவுக்கு சங்கர் ஃபயர் விட்டு இருந்தீங்களே, அவர் கேட்கிறார் கேள்வி. அதாவது என்ன பண்ணிருக்காங்களா? விஜய் போட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதாவது இந்த மாதிரி நான் கரூர்ல போயிட்டு மக்களை சந்திக்க போறேன், அதுல வந்து யாரும் என் ரசிகர்கள்லாம் வந்து யாருமே என்ன வரக்கூடாது, 1 கிலோமீட்டர் தள்ளி நிக்கணும், யாராச்சும் வந்தா வந்து அவங்களுக்கு ஃபோர்ஸ் செக்ஷன், அதாவது ஃபோர்ஸை விட்டு அடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. தடி அடி. நான் சொல்ல இந்த வீடியோ பாருங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் வித் ஐடி கார்ட்ஸ் இஷ்யூட் பை தி பார்ட்டி. ஐடி கார்டு இஷ்யூ பண்றவங்களை மட்டும்தான் உள்ள விடணும், வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், என்ன தீண்டத்தகாதவங்களா தொண்டர்கள்? ஃபோர்ஸ் யூஸ் பண்ற செக்ஷனை கோட் பண்றீங்க நீங்க. விஜய் கரூருக்கு போறாரு, தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள், முடிஞ்சா? இதான அரசியல்? உன் தொண்டனை கிட்ட வரக்கூடாது நீ சொல்லுவியா? பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுல இதெல்லாம் நீங்க ஓரலா சார் கொஞ்சம் போலீஸ் அதிகம் போடுங்க சார் நீங்க சொல்லலாம். உன் தொண்டன் கிட்ட வரக்கூடாது, வந்தானா லத்தி சார்ஜ் பண்ணு எழுதி கொடுப்பியா? இப்படியா நான் ஒரு கடிதத்தை எந்த கட்சியும் எழுதி கொடுத்துருக்காது நான் நினைக்கிறேன். தம்பி, உலகத்துல எந்த கட்சியும் செய்யாது. பாத உலகத்துல எந்த கட்சியும் செய்யாது. என்ன அரசியல் பண்றீங்க? கரெக்டா அந்த லெட்டர் வந்தோம்னா லெட்டர் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, முதல்ல எடுத்து மீடியா கொடுக்குறீங்க. அப்புறம் என்னங்க? அப்புறம் என்ன? அதான் கேட்கறேன்ல, அப்படின்னா தலைவர் எந்த தலைவராச்சும் இப்படி பண்ணுவானா? என்ன பார்க்க தொண்டர்கள் வந்தானா அவனை அடி, நான் தீண்டத்தகாதவனா? அவன் உனக்காக தான் என் சோசியல் மீடியால கத்தின்னு இருக்கான், உனக்காக தான் தப்பு தப்பா பேசி ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். இவர் தலைவர்னு சொல்லிட்டு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களே, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது கொஞ்சம் எனக்கு மனசாட்சி இருக்கிறதுனால தான் நான் இதை பேசுறேன். எனக்கு மனசாட்சி இருந்தால்தான் நான் பேசுறேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சமாச்சு திருந்துங்க, கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. விஜய் நமக்கு என்ன பண்ணார்? விஜய் வந்து இந்த விஷயத்துல வந்து எப்படி கையாண்டாருன்னு சிந்திச்சு பாருங்க. அசால்ட்டா சொல்றாப்புல யாரே ஆதவ அர்ஜுனா இங்க இருந்தோ போயிட்டு வந்துட்டு நான் 16 நாள் வந்து இந்த மாதிரி காரியம் வீட்டுல ஒரு துக்க காரியம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நாங்க 16 நாள் கழிச்சு தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 16 நாள் எங்க ஆதவ அர்ஜுனா போயிருந்தாரு? வாலிபால் ஆட போயிருந்தாரு. எப்படி துக்கத்தை மறைக்கிறதுக்கு வாலிபால் ஆட போயிருந்தாரா? இல்ல எனக்கு புரியலங்க. இவனுக்கு வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வேற மாதிரி இருக்கு. அதே போல பார்த்தோன்னா இங்க எப்படி வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து இந்த மாதிரி தப்பா சொன்னாங்களோ அதே மாதிரி பார்த்தோன்னா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு தப்பா எடுத்து வைக்கிறாங்க. அதான் யாரும் சமூக விரோதிகள் பூந்து இது பண்ணிட்டாங்களா, அது பண்ணிட்டாங்க. ஏடா நான் கேட்கிறேன், அந்த இப்ப கூட கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சின்றது கிடையாதா? இல்ல விஜய் பேசினாரு, விஜய் ஒரு வீடியோ போட்டாரு, இல்ல தாவேக்கா நிர்வாகி எல்லாம் ஆதவ அர்ஜுனா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சமாச்சும் ஒரு மன்னிப்பு யாராச்சும் கேட்டீங்களா? இதுலயே வச்சு அரசியல் பண்றீங்களே, அப்புறம் என்ன இது? ஒன்னும் புரியலையே. அது சிபிஐ கேட்டு முறையிடுறீங்க. எதுக்கு சிபிஐ? எப்பா உங்களுக்கு கொள்கை எதிரி யாரு? பாஜக. கரெக்டா? அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரி தான் மோசமானவங்க. கரெக்டா இல்லையா? அப்புறம் நீங்க பாஜக கிட்ட வந்து சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு போறீங்களே, இப்ப சிபிஐ வந்து எப்படி போறீங்க? நம்பி போறீங்க? கொள்கை எதிரி தானே. அப்ப எதுனா வந்து உங்களுக்கு லாக் பண்ண என்ன பண்ணுவீங்க நீங்க?
இல்ல இது ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புதுங்க. அப்போ எந்த தைரியத்துல இவங்க போறாங்க? அப்போ வந்து பிஜேபி கிட்ட கரெக்டா பேசிட்டாங்க, இது கண்டிப்பா வந்து இது ஆஃப் பண்றதுக்காக போறாங்க, அதாவது இங்க மாட்டிப்பாங்க, அதனால வந்து நம்ம தப்பிக்கணுன்றதுக்காக சிபிஐ கிட்ட போறாங்க. ஆனா சிபிஐ கிட்ட போனா பெருசா மாட்டிப்பீங்கன்றது உங்களுக்கு அது புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே. அது எதுக்கத்தாலும் திமுக மட்டும் அன்னைக்கு உதவி பண்ணலன்னா, இல்ல செந்தில் பாலாஜி அங்க வரலன்னா 41 பேர்ன்றது அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் மனசாட்சி இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் எப்படி நீங்க பண்ணுவீங்க? அதான் உச்சநீதிமன்றம் செருப்பால அடிச்சு, அதெல்லாம் வந்து நடைமுறையில தான் இருக்கு, அதெல்லாம் எப்போ வேணா பண்ணலாம், அதெல்லாம் வந்து தப்பு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கலெக்டர் ஒண்ணு தெளிவா சொல்றாரு, நைட் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, அடுத்த நாள் மாலை 4 மணி வரைக்கும் நீடிந்துச்சு இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தெளிவுபடுத்திட்டாரு. நீங்க சொல்ற ஒவ்வொரு வாதமும் இங்க வந்து எல்லாமே வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்னதான் வந்து பிளான் போட்டு தப்பிக்க நினைச்சாலும், இல்ல என்னென்னலாம் வந்து சூழ்ச்சி பண்ணாலும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, சத்தியமா சொல்றேன், கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா இது வந்து சும்மா கண்டிப்பா வந்து தப்பு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா வந்து தண்டிக்கப்பட வேண்டும், விடவே கூடாது அவங்களெல்லாம். ஒரு மனசாட்சி இல்ல, அதாவது என்னால ஒரு 40 பேர் வந்து இறந்துட்டாங்க, அது எப்படி தெரியுமா அங்க இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ்? சும்மா கிடையாது அது. இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து வந்து ஜோக் நடிச்சுட்டு இருக்காரு, படத்துல தான் நடிக்கிறான்னு பார்த்தா இங்கேயும் நடிச்சுட்டு இருக்காரு. அவங்க சரி விடுங்க, அவங்க கட்சிக்காரங்க எங்கங்க? பேரிஸ் டிவிகே பார்ட்டிங்க, டிவிகே பார்ட்டி எங்க இருக்கிறானுங்க? சோசியல் மீடியால தான் இருக்கானுங்க. சோசியல் மீடியால தான் இருந்து இன்னமும் வந்து அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த அவதூறு பரப்புறீங்க? ஏன் இந்த மாதிரி விஜய்க்கு இந்த அளவுக்கு ஒரு முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்றீங்க? கொஞ்சமாச்சும் நீங்க சிந்திக்க மாட்டீங்களாடா? நான் வந்து எவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சொல்றது, எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஒரு தரைக்குறவா பேசிக்கின்னு ஆபாசமா பேசிக்கின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் சோசியல் மீடியால போட்டுக்கின்னு இருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே உனக்கு சத்தியமாவே எனக்கு விளங்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல வந்து ஃபேக்கா வந்து பேரு சப்மிட் பண்ணி வந்து வாதாடிட்டு இருக்காங்க. அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பொதுமக்கள் வந்து கேட்கறாங்களா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த விசாரணை எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்களுடைய இதெல்லாம் கையெழுத்துலாம் வாங்கி, மனுவில் கையெழுத்துலாம் வாங்கி எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணி வாதாடி இருக்கிறாங்களாம். அது வந்து சிலவங்களாம் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு போயிருந்துச்சு. பட் ஆனா வந்து உண்மை வந்து வெளியே வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்வராஜ்ன்ற ஒரு பேர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, போயிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து வாதாடுறதுக்கு ஒரு அட்வொகேட்லாம் செட் பண்ணி போட்டுருங்க. அந்த செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த வீடியோ பாருங்க. இது வந்து உங்க பேர்ல போடப்பட்ட பெட்டிஷன்ல வழக்கே நடந்திருக்கு, வாதாடி இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல அப்படி ஒரு வழக்கு நடந்திருக்கு. சரிங்க சார். ஓகே, அப்படி உங்களுக்கு அந்த வழக்கை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லியாது. சரி, அப்போ எப்படி அந்த பெட்டிஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க? கையெழுத்து பழைய முன்னாள் தலைவர் சொன்னாங்க. புரியல. முன்னாள் தலைவர் பெட்டிஷன் ஒரு கையெழுத்து போட சொன்னாங்க. என்ன முன்னாள் தலைவர்? என்ன முன்னாள் தலைவர்? பாலகிருஷ்ணன். என்ன தலைவர்? ஊராட்சி தலைவர் இருந்தாரு. ஓகே, அதனால அது கையெழுத்து போட சொன்னாங்க. ஓகே, பாலகிருஷ்ணன் என்ன கட்சியில இருக்காரு? ரெட்டல அதிமுகங்களா? ரெட்டல வந்து ரெட்டல ஓகே 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 இருக்கு அப்படிங்க. ஆனா கையெழுத்து போட சொன்னாங்க. நானும் அது என்னன்னு கையெழுத்து போட்டேன். போட்டு மாக்கி நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரலைங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் என்னன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து போட சொன்னாங்க, சரின்னு போட்டுங்க. நானும் ஏதான் போட்டேன். நைட்டு கொஞ்சம் ஒட்டா இருந்துச்சு, பதட்டமா இருந்துச்சு, என்னன்னு தெரியல, ஏதாச்சும் கொண்டு சும்மா ஏதாவது செக்க வச்சுருமோ பதட்டம் வந்துருச்சு. பதட்டம் வந்தா காலங்காட்டு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணது. ஃபோன் பண்ணி இது மாதிரி இந்த இது கொடுத்தீங்களா, கொடுத்துங்க, தேசிய விலங்கு திறன் விட்டுறாதீங்க, நானே மனைவி துக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா. இல்லை, மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்குனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் இப்போ கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பையனா உங்களோட பையனுக்கா? என்னோட பையனுக்கு, பெரியவனுக்கு வேலை, அரசு வேலை நிவாரண பணம் அதிகமா தர்றதுக்காக, இது ரெண்டுக்காக தான் சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. ஆமாங்க, நானே ஒரு சிரமத்தில் இருக்கேன், சொல்லி மாட்டா சொல்லாதீங்க அப்படின்னு இந்த காலையில் ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலா இவரோட மனைவி தான் வந்து விஜய் கூட்டத்தில் போயிட்டு வந்து இறந்துருக்குறாங்க. இவருக்கே தெரியாது, அதாவது இந்த மாதிரி வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு கேவலமா இருக்கிறீங்க. இதுல வேற என்ன பண்ணிருக்காங்களா, அங்க இருக்கிற யாருக்கு கையெழுத்து வாங்கினா தெரியுமா? அங்க இருக்கிற அதிமுக சேர்ந்த நபர் போயிட்டு முன்னாள் ஒன்றிய செயலாளர் அவரு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, இவர்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு வேலை வாங்கி ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நான் சொல்ல, செல்வராஜ்ன்றவர் சொல்றாரு. அப்ப இவங்களோட செட்டிங் தெரிதுங்களா? இங்க
அதிமுக பிஜேபி எல்லாமே சேர்ந்து விஜயை வந்து காப்பாத்துறதுக்காக வந்து என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா விஜயோடைய ரசிகர்கள்லாம் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும், இவங்க சிஎம் ஆகணுன்றதுக்காக இவங்க எப்படி எப்படிலாம் ஒரு கேம் ஆடுறானுங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஃப்ராட் ஃபெலோஸா இருப்பாங்க பாருங்க, ஃப்ராடுங்களா. செல்வராஜ்ன்ற ஒரு பேர் மேல போயிட்டு எங்க வாதாடிட்டு இருக்காங்க, கேஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த செல்வராஜுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து எப்பாற்பட்டது, இதெல்லாம் என்னங்க நடக்குதுங்க? இது தமிழ்நாடா என்ன சொல்லிட்டு புரிய மாட்டேங்குதுங்க. அது இந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கிறானுங்க. யாரை தப்பிக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? ஏதா ஃபயர் விடுறவங்களே கொஞ்சம் பாருங்கடா, இவருக்கு தெரியாதுன்றாரு. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன் உங்க தலைவர் பண்றான்னு கேட்க மாட்டீங்களா? யாரை மறைக்கிறதுக்கு? அதாவது 41 பேர் யாரு? பொதுமக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள்யா. அவங்க இறந்துருக்காங்க. கொஞ்சம் கூட நம்மளுக்கு கோபம் வரலையா? ஒரு உணர்ச்சி வசப்படலையா? நீங்க ஏன் இப்படிலாம் நம்ம தலைவர் பண்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா? இப்ப கூட இந்த கவர்மெண்ட் தானே உதவி பண்ணிட்டு இருக்கு, தேடி தேடி போய் பார்த்து. இன்னைக்கு ஒரு திருமாவளவன் அவர் கூட்டணி கட்சி போயிட்டு 41 பேர் இறந்து 50,000 கொடுத்துட்டு வந்திருக்காரு எல்லாருக்குமே. போயிட்டு டெய்லி போயிட்டு பாக்குறாங்க அவங்க வீடு வீடா போயிட்டு. ஏங்க செந்தில் பாலாஜியை பத்தி அந்த அளவுக்கு அவதூறு பரப்புறீங்களா? அவர் தானே போய் முன்னிலை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இங்க எங்க போனீங்க? நீங்க எங்கேயா போனீங்க? வீடியோ கால் அட்டென்ட் பண்றதுக்கு வந்து அந்த ஐஆர்எஸ் அதிகாரி எடுத்துன்னு போயிட்டு அவர் போன்ல விட்டு நீங்க பேச வைக்கிறீங்க. என்ன சொல்லி கொடுத்து அங்கே போய் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனு என்னயா இது? இது வந்து ஆனாலும் எனக்கு எப்படி எதுக்கு எது வச்சிருமா எனக்கு கெட்ட கோவம் வருதுங்க, பயங்கரமா சொல்றேன். ஏன்னா என்னால பொறுத்துக்க முடியல. இந்த அளவுக்கு ஒரு நம்மளுக்கு முன்னாடியே தெரியுது இந்த அளவுக்கு ஏமாத்தி நடிக்கிறானுங்க ஒரு சுயநலவாதிகள் வந்து. இதை நம்பி தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து இந்த அளவுக்கு பண்றானுங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்க இருக்கு. நான் ஏன் இந்த அளவுக்கு கத்தி இந்த அளவுக்கு பேசுறோம்? கொஞ்சமாச்சு நீங்க சிந்திங்கடா, சிந்திங்க தான் சொல்றோம். விஜய் நம்பி பண்ணாதீங்க. விஜய் நம்பி போடுற ஒவ்வொரு ஓட்டம் தமிழ்நாட்டுக்கு சீர்கேடு. ஏன்னா அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. சினிமா விட்டா உங்களுக்கு சினிமா நடிச்சு உங்களை மயக்கி ஏமாத்தி வச்சிருக்காரு அவரு. அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கேட்ட கத்துறேன். சரிடா நான் கத்துறேன்னு வச்சுக்கோ. யாருக்கா கத்துறேன்? யாருக்கு கத்துறேன் நானு? உங்களுக்காக தான் கத்துறேன் நானு. எதுக்கு இவன் கத்துறான்? எதுக்கு விஜயே இவன் டார்கெட் பண்றான்? ஏன்னா விஜய் ஒரு நல்ல மனுஷன் இல்ல, நல்ல தலைவன் இல்ல, நல்ல நடிகன். எப்படி அட்ராக்ட் பண்ணு தெரியும். அவன் நல்ல தலைவன் இல்ல. நீங்களா ஓட்டு போட்டு ஒரு தமிழ்நாடு சீராயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. எதிர்காலத்தை நினைச்சு நான் பயப்படுறேன். ஓப்பனா சொல்றேன், எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறேன். எல்லாரும் போடுறான் சோசியல் மீடியால, எங்களை வெட்டிடுவேன், குத்திடுவேன், இந்த டைமுக்கு வெட்டுவேன், கொலை பண்ணுவேன் போடுறான். நான் அவங்களை என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியல. நான் விஜய் தம்பிகளா, நான் இப்பொழுது சொல்றேன், வெட்டுறேன் குத்துறேன் போடுறீங்களா? எதுக்கு என்ன வெட்டுறேன் குத்துறேன்னு போடுறீங்க? எங்களை எது கொலை மிரட்டல் விடுறீங்க? ஏன் நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? இல்ல எதுனா அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுமா? இல்ல நாங்க என்ன பண்ணோம்? உங்க எதிர்காலத்துக்காக பேசிட்டு இருக்கோம். நீங்க ஏமாந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். பக்கம் ஏமாத்திட்டு இருக்காங்க, பக்கம் ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்களை மூளை செலவு செஞ்சிட்டு இருக்காங்க. நான் இது வந்து நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்ப்பா. நீ விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டுனா தமிழ்நாட்டுக்கு சீர்கேடு. இதை இப்போதுன்னு சிந்திங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் வந்திருக்கு. என்ன பண்ணிருக்கணும்? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கணும்? ஆனா எதுவுமே வந்து போடலையேங்க. ஏங்க ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? ஸ்ட்ரைட்டா சீஃப் மினிஸ்டர் போன் போட்டு பேசி, சார் இந்த மாதிரி நடக்குது சார், இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுங்க சார், சப்போர்ட் பண்ணுங்க சார், நான் என் சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் பண்ணா பண்றேன் சார், அவங்க பாவம் சார், நான் போய் நிக்கணும் சார் கூட, எனக்கு பாருங்க சார் சொல்லிருக்கோம். இது வரைக்கும் போன் போட்டு பேசிருப்பாரா? அவர் தானே சீஃப் மினிஸ்டர். திமுக எல்லாம் பார்க்காத. யார் சிஎம்? அவர் தானே சிஎம். முக ஸ்டாலின் சிஎம். நீங்க பேசிருக்கு தானே? பேசிருக்க மாட்டாங்களா உங்ககிட்ட? மத்ததெல்லாம் போனீங்களா? ஞாபகம் இருக்குங்களா? இப்ப எதுக்கு போறதானே? ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் யார் கெட்டவங்க யார் நல்லவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்ப போனோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு தெரியும். ஏன்னா அரசியல் பண்ண முடியாது. அதுக்காக தான் நீங்க போல. ஒரு நல்ல தலைவர் தான் கண்டிப்பா போன் போட்டு பேசி இது பண்ணிருப்பான். அதான் நீங்க பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்க அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுலயும் சரி ஒரு சுயநலவாதியா நடந்துக்கிறீங்க. நான் தான் அடுத்த சிஎம், எனக்கு தான் நான் ஏன் உங்ககிட்ட வர போறேன் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டா விடுறீங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் தான் போய் பார்த்து எல்லாம் பண்ணிச்சு. இதெல்லாம் தயவு செய்து சிந்திக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் விவகாரம் வந்து
எவ்வளோ கேவலமா அது சின்ன புலத்தனமா வந்து பேசிருக்கிறாங்க. நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வாதாடிக்கிறாங்க. அதுவும் பல சமூக வலைத்திலிருந்து பொய்யா பரப்புறானுங்க. இவங்க எப்படி வந்து 4 மணி நேரத்துல வந்து 40 பேரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும், 30 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறானுங்க. இது ஏதோ சதி இருக்கு பாத்தீங்களா, என்னென்ன வேலையை பண்ணிருக்காங்க, டக்குன்னு எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வதந்திகளை பரப்பி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலயும் போயிட்டு வந்து சொல்லியிருக்கிறானுங்க. அது ஆனா வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவா வந்து சொல்லிச்சு, இது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்திக்கலாம், அதெல்லாம் வந்து பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் யார் பண்ணக்கூடாதுன்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது, அதில் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விளக்கமும் கொடுத்தாச்சு. அதே போல பாத்தீங்கன்னா அங்க டாக்டரும் சரி பாத்தீங்கன்னா அங்க கலெக்டரும் சரி பக்காவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து 4 மணி நேரத்துல நடக்கலைங்க, பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, 16 மணி நேரம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி வதந்திகளை பரப்பி யாரை காப்பாற்ற போறீங்க? யாருக்காக இந்த மாதிரி போய் பரப்புறீங்க? இந்த 41 ஜனங்க உயிரை விட உங்களுக்கு விஜய் முக்கியமா? என்னோட கேள்வி அதுதான். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பாவமா தெரியலையா? அவங்க வந்து விஜய் பேரை சொல்லி உங்களுக்காக தான் வந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல. அது தப்பு பண்ணியிருந்தா யாராவது தண்டிக்க தான் படணும். அவரை காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கீங்களா? அவரை காப்பாத்துறதுக்காக அவர் பெரிய மகானா? அவரு உங்க வீட்டுக்கு அவர் தான் சோறு போட்டுட்டு இருக்காரா? இல்ல நான் கேட்கறேன், உங்க வீட்டுக்கு அவர் தான் சோறு போட்டுட்டு இருக்காரா? எதுவுமே இல்லைல்ல. அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு துள்ளி குதிக்கிறீங்க சோசியல் மீடியால? நோட் பண்ணிக்கணும், சோசியல் மீடியால துள்ளி குதிக்கிறானுங்க. எதுவுமே தெரியாது, அவதூறு பரப்புறாங்க. விஜய் நல்லவர், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். போய் நில்லு, போயிட்டு அவங்க வீட்டாண்டே போய் நில்லு, அவர் கூடயே போய் நில்லு, கடைசி வரைக்கும் நில்லு. ஒன்றும் பண்ண மாட்டார், ஓப்பனா சொல்றேன். ஏன்னா விஜயுடைய இது அதுதாங்க, அவர் எப்பவுமே இப்படிதான் இருப்பாரு. இது தெரியாம எடப்பாடி பழனிசாமிலாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஆனா அவரு இப்ப வந்து அதிமுகவுடைய கொள்கைகளையும் அதிமுக மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணிச்சியும் அதெல்லாம் பத்தி ஓட்டு வச்சு கேட்காம தாவேக்கா வச்சு ஓட்டு கேட்டு இருக்காங்க. தாவேக்கா வந்து எங்க கூட சேர்ந்துச்சு, அதாவது அவங்க கட்சி ஆளுங்களே கூட்டுன்னு வந்து ஒரு கொடியை வச்சு அவங்க கொடியை ஆட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வரப்போறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, அதாவது கூட்டி எல்லாம் ஒளிவட்டம் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி எங்க அதிமுகவுடைய ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா இறங்கி போயிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வந்து பெருமை நினைச்சுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் அசிங்கம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சார், இதெல்லாம் அசிங்கம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியாம இவ்வளோ தூரம் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் உண்மையால பாவங்க. அவங்களாம் யார் தெரியுமா? இந்த ரெட்டை இலை குத்துறவங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல அவங்க பாசமா வச்சிருந்தவங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்க கூட நின்றுட்டு இருக்காங்க தவிர உங்களை தலைவரா ஏத்துக்குன்னு அவங்க நிக்கவே இல்லை. அவங்கள மனசாட்சி தொட்டு சொல்லு உங்களை அவங்க தலைவரா ஏத்துக்கு நிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்றது? ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு போட்டவங்க அதடி மாற முடியும். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல உயிர் பாசமா இருந்தவங்கனால மாற முடியும். அதனாலதான் உங்க கூட நிக்கிறாங்க தவிர நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் தெரியுது. ஏங்க நீங்க கூறு போட்டு விக்கிறீங்க பிஜேபி கிட்டங்க. பிஜேபி என்ன சொன்னாலும் தலையாட்டுவீங்க நீங்க. பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டே கேட்டு இருக்கு, அதுக்காக பிஜேபிக்காக பாடுபட்டு இருக்கீங்க. விஜய்ன்றீங்களே, விஜய் வந்து இப்ப 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாரு. அதை விட்டுட்டு வந்து உங்க கூட வந்து சேர்ந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குறத விட்டு வராரா? இல்ல தாவேக்கா, ஒருவேளை தாவேக்காவினாரே வந்து நாங்க ஏடிஎம்கே கூட சேர போடுறவங்க அவங்க சிந்திக்க மாட்டானுங்களா? இது எப்படி? இந்த கட்சியை நீங்க நடத்துறது விஜயால தான் இப்ப நடத்துறீங்களா? இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம யாரு? தனித்துவமான கட்சி தானே, நில்லுங்க. ஏன் பயமா? அடுத்த 5 வருஷம் போச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம கதைன்னு சொல்லிட்டு தெரியுதா? இப்பவே பயம் உள்ள நடுங்குதா? எனக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து விஜய வந்து ஒரு அரசியல்வாதியா நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க சிந்திக்கணும். விஜய் யார், விஜய் என்ன செய்தார் இந்த சமுதாயத்திற்குன்றதை நீங்க சிந்திக்கணும். அவர் படத்தை பார்த்து அந்த படத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதெல்லாம் வந்து நீங்க மாறணும். நீங்க மாறுற வரைக்கும் நாங்க ரோஸ்ட் பிரஸ் ஆக நாங்க வந்து இதை பத்தி நாங்க பேசிட்டு தான் இருப்போம். ஒரு விஷயமும் நாங்க பேசுறதுல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நாங்க என்ன சொல்றோன்றதை நீங்க சிந்திச்சீங்கன்னா இவங்க சொல்றது கரெக்டா, நம்ம ஏன்டா விஜய்க்கு ஓட்டு போடணுன்றத நீங்க சிந்திச்சு செயல்படுவீங்க.